என்ன சுந்தரி, வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு வாய் மட்டும் சொல்லுது, முகத்தில் சந்தோஷத்தை காணையில. இது என்ன சொந்த வீடா நான் சந்தோஷப்படுறதுக்கு? ஓ மோவே மூத்த வீட்டை சொன்னாதான் இதை விட பெரிய வீடை உனக்கு கட்டி தருவானு. அவன்கிட்ட சொன்னா செய்வான் தான். ஏற்கனவே என் மோவ கல்யாணத்துக்கு அவ்வளோ நகையும் அவன் தான் போட்டிருக்கான். இதில் வேற திரும்ப திரும்ப அவனை கஷ்டப்படுத்துறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. நீ சொல்லுறதும் சரிதான். ரெண்டாவது என்கிட்ட சொல்லி ஆஃபீஸில் லோன் வாங்கி வீட்டை போட்டுற வேண்டியது தானே. ஏதோ நடக்க கதையாக இருந்தால் பேசு. அப்போ சுந்தரி, உன் ரெண்டாவது மோவையும் ஒழுங்காகவே சம்பாத்தியம் பண்ணலையா? அவன் சம்பாத்தியம் பண்ண தான் செய்கிறான். அவன் எடுக்கிற சம்பளம் வீட்டு செலவுக்கே பற்ற மாட்டுக்கு. உன் மூத்த மோவிட்டே வேலைக்கு அனுப்ப வேண்டியது தானே. அவனும் ரெண்டுத்துக்கும் ஒத்து வர மாட்டேங்க. அதனால தான் இவன் தனியாகவே வேலை செஞ்சிட்டு இருக்கான். அப்போ நீ இவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிக்க வேண்டியது தானே. எல்லாம் கடவுள் விட்ட வழி. அது நடக்கப்போ நடக்கட்டும். மிஞ்சி தான் அடிக்கடி நம்ம பார்க்க முடியாது. இப்போ பக்கத்துலலாம் அடிக்கடி பார்த்துடலாம். என்னடி உன் மருமகளை எனக்கெல்லாம் அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா? இல்லை, வீட்டுக்குள்ளே தாண்டி இருக்கா. உன் மருமகளுக்கு 100 ஆயுசு. பின்னாடி வரானங்க. ஆமாடி, நான் வந்து நேராயிட்டு வீட்டுக்கு போயிட்டாரேன். அவளை பார்த்த உடனே நீ எதுக்கு கிளம்புக? அதான் சொன்னேன்லடி நேராயிட்டுன்னு. நான் வீட்டுக்கு போகலன்னு வச்சுக்க, எங்கள் வீட்டில் ஒரு வேலையும் ஓடாது. என்னடி சொல்கிற? எல்லா வேலையும் நீ தான் செய்வியா? ஏன் மருமவ செய்வாய். இருந்தாலும் ஏதாவது ஏட்டிக்கு பொடியாக பண்ணிக்கிட்டே இருப்பா. பக்கத்தில் இருந்து இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். பக்கத்தில் தானே இருக்கும். அப்புறமா பார்க்கலாம், போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. இது என்னது பக்கத்தில் இருந்து கூப்பிட்ற வழக்கமே உனக்கு கிடையாதோ? எதுக்கு அத்தை இப்போ என் மேலே கோவப்படுவியே? தமிழில் தானே சொன்னேன், இது கூட உனக்கு புரியலையாங்கோ? நீங்கள் சொன்னது புரியுதத்தை. இருந்தாலும் இதுக்கு பக்கத்தில் எப்படி நின்னத்த உங்ககிட்ட நான் பேச முடியும்? இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இந்த வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, தெருவில் போகிற நாயெல்லாம் உன் வாயில் ஏறி மோண்டிட்டு போயிடும். நீங்கள் இப்படியே திட்டி வேண்டாம். நான் இவ்வளோ நேரம் உள்ளேயே இருந்தேன். அப்படியே உள்ளே இருக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு உன் மூஞ்சி இருக்கு இப்போ என் முன்ன கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்கேன். ஏத்த உங்களுக்கு என்னைய கண்டாலே பிடிக்க மாட்டுக்கு. நான் அப்படி என்ன தப்பத்தை பண்ணினேன்? நான் உங்கள் வீட்டுக்கு மருமூளை வர்றதுக்கு முந்தி என் மேலே நீங்கள் பாசமாக தான் இருந்தீங்க. ஆனால் இப்போ தான் உங்களுக்கு என்னையே பிடிக்கவே இல்லை. இதுக்கு காரணம் என்னத்த? கண்டிப்பாக என்ன காரணம்னு உனக்கு சொல்லணுமோ? தெரிஞ்சுக்கிட்டாக்கி மறுபடியும் அந்த தப்பெல்லாம் பண்ண முடியலாத்த. இது வரைக்கும் நீ செஞ்ச தப்பு எதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னதே கிடையாதோ? நீங்கள் இதுக்கு முந்தி சொல்லியிருக்கீங்களாத்த? எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லைத்த. உனக்கு ஞாபகம் இருக்காதுல்ல? ஞாபக மறதி வந்த மாதிரி நடிக்காத. நடிக்கலத்த, உண்மையிலே எனக்கு ஞாபகம் இல்லை. இது வரைக்கும் போனதெல்லாம் போட்டத்த. இப்போ சொல்லுங்களாத்த, நான் என்ன தப்பு பண்ணேன்னு. ஓ, நான் இப்போ அந்த தப்பு என்னன்னு சொன்னேன்னா அதை நீ திருத்திக்கிடுவேன். ஆமாத்த, உண்மையில அந்த தப்புக்களெல்லாம் நான் திருத்திக்கிடுவேன். ஆமாம், நீ இவ்வளோ நேரம் வீட்டுக்குள்ளே என்ன பண்ண? அதுவா அத்தை, அது வந்து வீட்டுக்குள்ளே இருந்து இவ்வளோ நேரம் நீ ஃபோனை நோண்டிக்கிட்டு இருந்திருக்க, அப்படிதானே? ஆமாத்த. முதல்ல இதை நிப்பாட்டு. எதை நிப்பாட்டணும்? பாத்தியா மறுபடியும் நீ என்ன கிண்டல் பண்ணி தானே பார்க்க? கிண்டல் ஒன்றும் பண்ணலத்த. உண்மையாலுமே எனக்கு எதை நிப்பாட்டணும்னு தெரியல. ஏத்தே, நான் உங்களை எவ்வளோதான் சமாதானப்படுத்தினாலும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் என் மேலே கோவப்பட்டுட்டு தான் இருப்பிய. ஏன்னா இதுதான் மாமியார் புத்தி. சரி அத்த, இதில் இப்படியே நின்று நீங்கள் கோவப்பட்டுட்டு இருங்க. நான் வீட்டுக்குள்ளே போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்கேன். வீட்டுக்குள்ளே போய் குறை சீரியலையும் பார்ப்போம். உன்னெல்லாம் திருத்தையே முடியாது.